ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரிஞ்சி சாதமும் கோபி மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறோம், மாமா என்ன அதுக்கப்புறம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதனால் வந்து 4 சிம்பிளாக டிஷ்ஷு மில் மேக்கர் போட்டு வெஜ் பிரியாணி, கோபி மஞ்சூரியன், சிம்பிளாக தயிர் பச்சடி, மாம்பழம். சிம்பிளானது. என்ன செய்யறதுன்னு தெரியல. டெய்லி கார குழம்பு, ரசம், விஷம் அப்படின்னு. சரி, நான் நீங்கள் வீட்டில் வேலை இல்லை, சரி உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன்னு செஞ்சு கொடுக்குறேன். இப்போதான் செஞ்சு கொடுத்தேன். என்ன வெங்காயம், பட்டை, லவங்க, கிராமெல்லாம் போட்டாரு. அப்புறம் புதினாலாம் போட்டு வதக்கி இப்போ தக்காளி, தயிர் ஊற்றி கொடுக்குறாரு. நான் கண்ணாடி போட்டு எப்படி இருக்கேன் அது ஓகே விடுங்க. நான் கண்ணாடி போட்டிருக்கேனே, அதனால கேக்குறேன் எப்படி இருக்கு. சரி நீ சொல்லு, நான் எப்படி இருக்கேன் கண்ணாடி கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு இவன் நவுறுன்றாரு. ஓகே மாமா அது செய்யட்டும். ஏமா வந்துட்டியா? வந்துட்டியா தேவம்மா? வந்துட்டேன். என்ன சாப்பிடுறது குச்சி குச்சி கேட்டீங்கன்னா நல்லது. நம்மளுமே இப்பதான் செய்யறாங்க. இவனுக்கு தான் பாப்பா சாவு அடிக்கிறாங்க. அவுட் ஆஃப் டெலிவரி குத்துட்டானா? இந்த இவனுங்க கொடுக்கவே மாட்டானுங்கப்பா, சாவு அடிக்கிறானுங்க. தேவி அப்புறம் அப்புறம் என்ன சொல்றது? என்ன சொல்ற, ஏதாவது சொல்லுங்க. என்னவோ சொல்லணும். ஐயோ லேம்ப் வருது, லேம்ப் வருதாமே. ஐயோ மதியம் எங்க டியூட்டி? பூந்தமல்லி. அப்புறம் 3 மணிக்கு தான் கிளம்புவீங்க? ஆமா, அது 3 மணிக்கு தான் கிளம்புவீங்க. ஆனா 1 மணிக்கு சாவு அடிக்கிறீங்க. தொலை பண்ணிட்டு இருப்பேன். சொல்லவே மாட்டேன். நீயா சொல்ல மாட்டே? 3 மணி கரெக்டா வருது இல்ல? அப்புறம் என்ன செக் பண்ணிக்க பாப்பா இப்பவே. ஓகே, டாடி என்ன பண்றா போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வாங்க, என்ன செய்யறாரு பார்த்துட்டு வாங்க. வீட்டுக்கு போய் வரட்டா? நான் மாமா தம் போட்டுக்கிற பொழுது அச்சோ இவ்வளோ குயிக்காக வேலை முடிஞ்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் காலிஃப்ளவர் பொரிச்சு வச்சுட்டு ஐயோ செமையா இருக்கே. நம்ம சாப்பிட்டு பார்ப்போமா? எதை எடுக்கிறதுன்னு தெரியலையே. கிறிஸ்பியான இங்கே நல்லா இருக்கு. லெமன் போட்டியா? புளிப்பா இருக்கு. ஓகே, லெமன்லாம் பிழிஞ்சு விட்டுருக்கு. கண்ணாடி போட்டுன்னு எப்படி இருக்கேன் பாருங்க. அது போட்டாதான் கொஞ்சம் வேலைகள் செய்ய முடியும். இந்த பையன் மலர்ந்துட்டானான்னு பாருங்க, எல்லாம் எப்படி இருக்கான் குட்டி பையன். இங்க பாருங்க, மண்ணுல உட்காந்து போய் அந்த ஈரப்பதம் வேணும்ன்ட்டு வெயில் தாங்க முடியாமல் உட்காந்துட்டு இருந்தான். அதில் வந்து பாவம் இன்ஃபெக்ஷன் ஆகி
இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ கூட சொரிஞ்சிக்கிட்டே இருக்கான். உனியெல்லாம் கிடையாது, கிளியர் ஆயிடுச்சு. இதுதான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீ காமிக்கிறேன் பாருங்க, இருப்பா இங்கே பாருங்க, ரெட்டிஷாக இருக்கா. இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறதுனே தெரியல. பாவம், நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் மறுபடியும் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கூப்பிட்டு போய் இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு, இப்போ ஓவராக இருக்குது மறுபடியும். ஆமாம்மா செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாமே கட் பண்ணி வச்சுனே, வெங்காயத்தாள் மறந்துட்டேனா? ஓகே ஓகே சரி ஓகே. ஆமாம் சரியாச்சா? ஓகே ஓகே. வேத்து ஊற்றுது தானே, முடியவே இல்லைம்மா. ஹாலில் கூட உட்கார முடியலம்மா சுத்தமாக. எப்பா முடியல சாமி. என்ன எல்லாம் நீ எல்லாம் முடிச்சிட்ட பிறகுதான் நான் வரமாம்மா. அடாடாடாடாடா, என்ன பண்ணுறது, முடியாமல் உள்ள போய் உக்காஞ்சிக்கிறேன். மாமா குடமிளகா மொத்தம் போட வேண்டியதானே மாமா? ஆமா குடமிளகா எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதானே? போமாம்மா, அதுதான் எனக்கு பிடிக்குமே. என்ன சிரிக்கிற? பார்த்தேங்க, நான் போட்டதே சின்ன சின்னது பாரு. வெங்காயத்தாள் தான் இருக்கு, அங்க கேப்சிகமே கம்மியா இருக்கு. என்ன பண்றதோ இவரும் அப்படியே இருக்கு. போட்ட குடமிளகா 2 குடமிளகா தான் சின்ன சின்னது. என்ன பண்ணி கட் பண்ணி வச்சா கூட போட மாட்டீங்க. என்ன தேவா, யார்கிட்ட போய் கத்தினுற? நாய்க்கிட்ட. எதுக்கு? தோசை வச்சா சாப்பிடணும். ஓடுது அழகா பார்த்தேன். வேணான்னா இந்த வெளியே நாய்க்கு போட்டேன். நீ எங்க அடிக்க போறேன்னு ஓடி நான் அதுக்குள்ளே தூக்கி போட்டு நான் அடிக்கிறேன். குழம்பி கொட்டிச்சாமே குழந்தைய. நீ ஓடிட்டியா, அவன் மாட்டி விட்டியா? மல்லிப்பூ பார்க்கலான்னு இப்படி போனேன். மல்லிப்பூ நின்று இவருக்கு எனக்கு முன்ன ஓடினாரு. ஒரு காலத்துக்கு நாயா கத்தல, வலிக்குமா? நேரம் கால தூக்கிட்டு கத்துறான் கத்துறான் கொடாயுமே கொண்டாத்துக்கு இவ தொட்டா கத்துது, தொடாத இருந்து. அவங்க சதீஷ் தொட்டா தொடவே விட்டல. ரொம்ப நேரம் இருந்தது. எங்களுக்கு மணி ஆயிடுச்சுன்னு போயிட்டோம் நாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. காலை தூக்கி வச்சுமா கொட்டையுது போல. எப்படி அவ்வளவு சட்டுட்டு போய் குழந்தைய கொட்டுச்சுன்னு தெரியல. எஸ்கேப் ஆயிட்டுக்கிற பார். நான் மொனையிலே நிக்கிறேன். இது யாருமா எனக்கு அவனதான் தெரியும், யார் போனாலும் போவான். சிரிக்கிறியா நீ? உன்னால எனக்கும் சிரிப்பு வருது. கட்சி கட்சி 3 வாட்டி கட்சி கை காலு படாத பாடு பட்டு இப்பதான் தேறி வரோம். இவருக்கு இப்ப கொட்டிக்கிட்டு கிடக்குறாரு. என் கையில இன்னும் அந்த பிளாக் மார்க்கே போகல ஃப்ரெண்ட்ஸ். போல தெரியல. இந்த கையிலயும் 3-4 இடத்துல கடிச்சு வச்சிருக்கேன். அது சும்மா இல்லாத எனக்கு முன்ன ஓடிச்சு, அது வாங்கிச்சு அடி. நான் ஒரே ஓட்டுவேன். பணம் மாட்டுச்சு போலுதுப்பா. குழந்தை தவள் உண்டு, அது காலில் போய் கீழே போய் கடிச்சிருக்குது பாரு. அதுதான் அது பொல்லாதுங்கம்மா. அதுங்க அப்பா அதை எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியல. அந்த செடியை தூக்கிடணும்மா, அது உள்ள நிறைய. அதை தூக்கும் போதே உன்னை மொத்தம் கொட்டிடும். கொசு பேட்டரி 2 வச்சுக்கினேன். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அடிச்சுட்டே வரணும். அது ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா? அது செக் பண்ணணும். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்ப்ரே ஒழிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா அது எப்படி அழிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ ஸ்ப்ரே ஒன்று இருக்குதான், அது வாங்கி அதில் செடியில் அடிச்சு அது கிட்ட வராது. யார் சொன்னாங்க? அது ஒருத்தர் சொன்னாங்க. அதெல்லாம் அடிச்சு பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஸ்ப்ரே அப்படின்னு கடையில் அப்படி இல்லை, அது கொலைவிக்கின்னு ஒரு ஸ்ப்ரே கேட்கணும் கடையில். அந்த இது எப்படி ஹிட்டா இருக்கா மாமா நம்ம வீட்டில்? அடியாப்பா இல்லையா? அதுவும் இல்லையா? அதுவும் இல்லைப்பா. ஏன்பா? ஏன் பட்டைக்கா இப்போ தேவா சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுவாங்க.
சாப்பிட வாங்கல பெருந்த ఎట్ట ఉంది மக்கள் பண்டிகை வந்தாலே ஒரு இதுவாக இருக்கும். இப்போ எப்படி பெட்ரோல் ஏதோ உப்புமாமா காலையில் ஆரம்பித்தோம் ஈவினிங் தான் இப்போ முடிக்கிறோமே வீடியோவை. அப்படியா பொட்டு விட்டு இல்லாத ஆமாம் இப்போ தான் குளிச்சுட்டு வரேன். அவங்களும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு வராங்க. நான் குளிச்சு பொட்டு கூட தான் வச்சுட்டு இருக்கேன். பண்றாங்க. நைட்டுக்கு வந்து உப்புமா ஆகிட்டு இருக்குது. எங்கள் 3 பேருக்கு தான். நானே உப்புமா சாப்பிட மாட்டேன். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கோம். போதும் எந்த பேருக்கு அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கு பசங்க அதை சாப்பிட்டுப்பாங்க. எங்க 3 பேருக்கு மட்டும் உப்பு மாவு உப்புமா ஒன்று உப்புமா கொடுக்குது. உப்பு இல்லை ஒன்னது உப்பிட்டவாறு புள்ளலோ நினைவு உப்புமா ஒன்று உப்புமா. ஐயோ பத்துமா என்ன சொல்லுங்க உப்புமா பத்துமா பத்துமா. எங்க அம்மா பதக்கம் குத்திருக்காங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க பெரிய பின்னு இது உடுமாமா பித்தளை பின்னுக்கு சொல்லுவாங்க வீடு பெருசா குத்தி வச்சுக்கிறாங்க. அது எதுக்கு அந்த இடத்துல குத்தி வச்சிருக்க? ஐயோ அதுக்கு ஜாயிட்ல இருந்து எடுத்து குடிச்சம்மா. நான் வச்சுட்டேம்மா போம்மா. சரி சரி பயங்கரமா வேர்த்து போகுது எங்களுக்கு. ஒண்ணுமே முடியல. உப்புமா செஞ்சுட்டு அதில் திருப்பவே முடியல. இந்த உப்புமாவில் வந்து இந்த அடி இருக்கும் தெரியுங்களா? அந்த அடி பிடிச்சி முறுமுறுன்னு அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் பிடிக்குங்களா? நம்ம வீட்டில் எனக்கும் என் பொண்ணுக்கும் வந்து அந்த மாதிரி அடி பிடிச்சின்னா ரொம்ப தீஞ்சு கிடையாது, கொஞ்சம் மொறுமொறுன்னு அது மாதிரி சாப்பிடணும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி எனக்கு வந்து சேமியா பிடிக்காது. ரவையில் தான் நான் சாப்பிடுவேன். இவங்க சேமியா கேட்பாங்க. இவங்களுக்காக சேமியா செய்யறதா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாங்கள் வந்து உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் கம்மனு போய் படுக்க வேண்டியதான். டைம் ஆயிடுச்சு. இப்போவே 8:30 ஆயிடுச்சு. தான் ஆயின்ட்டுருக்கு. முடியல என்னாலையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.